है, ये तो मना कर रहा है। ये तो सीधे मोदी को जाएगी वोट फिर तो मोदी को तो जाएगी। सरकार हम में काम मेहनत करी तो कोई फायदा नहीं है, बंदी होगी जब के। अब आप ये बताओ, आप वोट डालोगे नहीं डालोगे? अब नहीं चुनाव में नहीं, हम नहीं डाल लेंगे, हम बैलेट पेपर से डाल लेंगे। हम बैलेट तो ना मिला, नहीं मिलेगा जी, 24 तारीख को धरना है। எலெக்ஷன் கமிஷன் பல்வேறு இடங்களில் இவிஎம்ஐ பற்றின பல்வேறு கேம்ப்ஸ்களை நடத்தி வருகிறது. இதை நீங்கள் நம்பணும், இதுதான் சரியான வழி, இப்படி தான் நீங்கள் ஓட்டு போடணும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த பதிலை நீங்கள் கேட்கணும். இதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் பேலட் பேப்பரில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் ஓட்டை போடுவோம் என்று கூறியிருக்கிறார். வணக்கம். இவிஎம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், இந்த வார்த்தையை சரியான வார்த்தையா அல்ல இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி, ஒரு சதி இருக்கிறதா? ரெண்டாவது கேள்வி, எலெக்ஷன் பேலட் பேப்பரை வைத்து நடத்தலாமா அல்ல இவிஎம்ஐ வைத்து நடத்தலாமா? மூன்றாவது கேள்வி, இது சாத்தியமா? அடுத்த 2 மாதங்களுக்குள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பூத்களில் பேலட் பேப்பரை வைத்து இந்த நாடு எலெக்ஷனில் களமிறங்குவதற்கு தயாராக இருக்கிறதா என்கிற இந்த கேள்வி. அப்படி இல்லை என்றால் அப்போ இவிஎம்ஐ தான் நாம் ஃபுல் ப்ரூஃப் செய்ய வேண்டும். அப்போ இவிஎம்ஐ எப்படி ஃபுல் ப்ரூஃப் செய்ய வேண்டும் என்கிற இந்த கேள்விக்கான விடயம் என்ன? அனைத்துமே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் பல்வேறு நபர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, சந்தேகங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாடு முழுவதும் எழுப்பக்கூடிய போராட்டங்கள், பேன் இவிஎம், பிரிங் பேக் பேலட் பேப்பர் என்கிற இந்த விஷயம். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மக்களுக்காக வேலை பார்க்கிறதா, ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் தேர்தலை நடத்தலாம் என்று வேலை பார்க்கிறதா அல்ல அதற்கு வேறொரு விளக்கம் இருக்கிறதா? இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பூத்கள் இந்தியாவில் இருக்கிறது லோக்சபா தேர்தலுக்கு மட்டும். பல்வேறு இடங்களில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பிஜேபி அப்படி இதை செய்கிறது என்றால் நாடு முழுவதும் பிஜேபியோடைய சாசனம் தானே இருக்க வேண்டும். அப்போ எப்படி மாநில அரசாங்கங்களில் மாநிலங்களில் பிஜேபி தோற்று வருகிறது? அப்போ அந்த இடத்தில் இவிஎம் வேலை பார்க்கவில்லையா என்று இன்னைக்கு இந்த அனைத்து கேள்விகளுக்கான பதிலையும் நான் கொடுக்க போகிறேன். அதே நேரத்தில் சொல்யூஷனையும் நாம் பார்க்க போகிறோம். என்னென்ன தவறுகள் இருக்கிறது, என்னெல்லாம் அதற்கான சொல்யூஷன் இருக்கிறது என்று. முதல் கேள்வி, இவிஎம்ஐ ஏன் இவிஎம்மாக பார்க்கக்கூடாது? எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அல்ல இந்த நாட்டு அரசாங்கம் அந்த இவிஎம் என்கிற வார்த்தையை வைத்து மேனிப்புலேஷன் செய்து வருகிறது? இவிஎம் என்றால் என்ன? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை எதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தார்கள்? பேலட் பேப்பருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அதாவது வாக்குச்சீட்டு முறையை முறித்துவிட்டு ஒரு புதிய எலக்ட்ரானிக் வழியாக நாம் ஓட்டு போட போகிறோம் என்று இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் என்ன எடுத்து காட்டுகிறது? கான்ஸ்டியூஷன் முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுடைய ஓட் உங்களாலேயே பதிவிடப்பட்டு, உங்களாலேயே போடப்பட்டு, உங்களாலேயே கன்ஃபார்ம் செய்யப்பட வேண்டும். இதில் மூன்றாவது நபர், மூன்றாவது கருவி எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஆனால் இவிஎம் அந்த வேலையை பார்க்கிறதா? அப்படிதான் கொண்டு வந்தார்கள். இந்த மிஷனில் நீங்கள் ஓட்டு போட்டீர்கள்னா இந்த ஓட் நேரடியாக நீங்கள் செலக்ட் செய்யக்கூடிய கட்சிக்கு போய்விடும். ஆனால் இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம் இவிஎம்மா அல்ல வேறையா? நிச்சயமாக அது இவிஎம் கிடையாது. இது ஒரு மல்டிபிள் மிஷன்ஸ்கள் கொண்ட ஒரு சிஸ்டம். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு பக்கம் பேலட் யூனிட் இருக்கிறது, இதைத்தான் இவிஎம் என்று நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். பேலட் யூனிட் என்ன செய்யும்? நீங்கள் போடக்கூடிய ஓட்டை அந்த இடத்துல லைட் எரியும். ஓகே, என்னுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு போயிருச்சு, என்னுடைய ஓட்டு பிஜேபிக்கு போயிருச்சு, என்னுடைய ஓட்டு டிஎம்கேக்கு, ஏடிஎம்கேவுக்கு, யாருக்கு நீங்கள் நினைக்கிறீர்களோ போயிருச்சு. ரைட். அடுத்தபடியாக அந்த யூனிட்டில் தான் அந்த ஓட்டு சேகரிக்கப்படுகிறதா என்று நீங்கள் பார்த்தீர்களா? கிடையாது. பக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு கருவியான விவிபேட், இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த மிஷனில் என்ன நடக்கிறது? இது ஒரு பிரிண்டர் முறையில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே யூனிட். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறீர்களோ அந்த ஓட் அந்த விவிபேட் வழியாக உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த ஓட்டை நீங்கள் கன்ஃபார்ம் செய்கிறீர்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த செட்டை உங்கள் கையில் வரவில்லை. நீங்கள் பார்க்கிறீர்களே ஒழிய அதை நீங்கள் கன்ஃபார்ம் செய்யவில்லை, அதை நீங்கள் உறுதிப்படுத்தவில்லை. சரி, இந்த மிஷனில் போட்டு போடப்பட்டிருதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்னா கிடையாது. இது வெறும் பார்ப்பதற்காக மட்டுமே. இது ஓட்டிங் மிஷின் கிடையாது. அப்போ எப்படி ஓட்டு போய் சேர்கிறது? அருகே கூட இல்லை, தூரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆஃபீஸர் டேபிளில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட், அங்கே போய் இந்த ஓட் சேவ் ஆகிறது.
அப்போ உறுதிப்படுத்தினது யாரு? நீங்களா அல்ல போலிங் ஆஃபீஸரா? நிச்சயமாக போலிங் ஆஃபீஸர். நீங்க அந்த ஓட்டை கன்ஃபார்ம் செய்தீர்கள்னா கிடையாது, நான் பார்த்தேனே ஒழிய நான் அதை கன்ஃபார்ம் செய்யவில்லை, என் கையில் அந்த சிட்டை வரவில்லை. அப்போ உங்களுடைய ஓட்டு அந்த போட்ட நபருக்கே போய் விட்டது என்றால் அது எனக்கு தெரியாது. ஏன்னா போலிங் ஆஃபீஸர் அங்க இருந்து கொண்டு ஆமா உங்களுடைய ஓட்டு பதிவாகி விட்டது என்று கூறுகிறாரே ஒழிய நான் அந்த ஓட்டை பதிவாகி விட்டது என்று அந்த கன்ஃபர்மேஷனை, அந்த உறுதியை கொடுக்கவில்லை. அப்போ இதற்கான அர்த்தம் என்ன? ஒரு மிஷன் கொண்ட இவிஎம்ஐ தான் நாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினாக பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் இவிஎம் இருக்கிறது, அதாவது பேலட் யூனிட் இருக்கிறது, அருகே இருக்கக்கூடிய விவிபேட் இருக்கிறது, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் இருக்கிறது. இவிஎம் என்கிற வார்த்தை தவறானது. இது எலக்ட்ரானிக் voting சிஸ்டமாக பார்க்கப்பட வேண்டும். அதாவது மல்டிபிள் சிஸ்டம், மல்டிபிள் மிஷின்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸ். சரி, இந்த இடத்தில் எப்படி தவறுகள் நடக்கிறது, அதிலிருந்து எப்படி சொல்யூஷன்ஸ்களை கொண்டு வரலாம், அதை நாம் பார்த்து விடலாம். ஒரு சில டீட்டெயில்டான சொல்யூஷன் இருக்கிறது, இதையும் நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். ஆனால் முதல் பிரச்சனை என்ன? நீங்கள் எந்த மிஷினில் ஓட்டு போடுறீர்களோ அந்த மிஷின் இன்னொரு மிஷினுடன் கனெக்ட் ஆகியிருக்கிறது, அந்த மிஷின் இன்னொரு மூன்றாவது மிஷினுடன் கனெக்ட் ஆகியிருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா, என்னுடைய ஒரு நண்பர், அந்த நண்பருக்கு நான் ஒரு சிட்டையில் ஒரு பேரை எழுதி நீங்கள் அந்த மிஷனில் போய் போட்டுருங்க, என்னுடைய ஓட்டு இதுதான். நண்பர் அந்த சிட்டையை மடித்து தன் சட்டை பையில் வைத்து அந்த தூரத்துலேருந்து உங்களுக்கு காட்டுறாரு, இங்கே பாருங்கள், நான் உங்களுடைய ஓட்டு இந்த பாக்ஸில் போடுறேன். அந்த பாக்ஸில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுது, ஆமாம் என்னுடைய ஓட்டு இதுதான். ஆனால் அந்த பாக்ஸில் போடும்போது அவர் சிட்டையை மாற்றி போட்டு விட்டார்னா அடுத்த மிஷின் எதை ரெக்கார்ட் செய்யும்? நீங்கள் போட்ட அந்த சிட்டையை ரெக்கார்ட் செய்யுமா, அல்ல உங்களுடைய நண்பர் போட்ட சிட்டையை ரெக்கார்ட் செய்யுமா? இதுதான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய டிசைன் எரராக பார்க்கப்படுகிறது. என்ன டிசைன் எரர்? நீங்கள் பார்க்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் 1977ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்ட ஒரு மிஷின். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபுல் ப்ரூஃப் ஃபைனலாக எடுத்து காட்டினார்களோ 1980ஆம் ஆண்டு அனைத்து கட்சிகளுமே அதை அப்ரூவ் செய்தார்களோ, இது அதே மிஷன் தான். அதிலிருந்து ஒரு சில மாற்றங்களை தாண்டி வேறு எதையுமே இவர்கள் செய்யவில்லை. காலப்போக்கில் எத்தனையோ டெக்னாலஜி வந்திருக்கிறது, ஆனால் அந்த டெக்னாலஜியை அடாப்ட் செய்யாமல் இந்த நாட்டு அரசாங்கம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதே 1977ஆம் ஆண்டு இந்த டெக்னாலஜியை இவர்கள் உருவாக்கினார்களோ அதை தான் இன்னைக்கு வரை பயன்படுத்தி வருகிறார்கள். இது ஒரு டெக்னாலஜி எரராக தான் பார்க்கப்பட வேண்டும். இதற்கான சொல்யூஷன் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, 2 சொல்யூஷன் இருக்கிறது. ஒரு சொல்யூஷன், நீங்கள் இந்த 3 மிஷின்களையுமே பேர் செய்ய வேண்டும். அதாவது எப்படி நீங்கள் மாடர்ன் கார்களில் ஒரு கீலெஸ் என்ட்ரியை பார்க்கிறீர்களோ, அந்த காருக்கான கீ, இந்த சாவி இதுதான் என்று எப்படி நீங்கள் பேர் செய்கிறீர்களோ, எந்த காருடன் அந்த கீ பேராகாமல் இருக்குமோ அதே போன்ற விஷயத்தை இதிலும் நீங்கள் இம்ப்ளான்ட் செய்ய வேண்டும். அதாவது எந்த பேலட் யூனிட்டை விவிபேட்டுடன் கனெக்ட் செய்கிறீர்களோ அதே விவிபேட் கண்ட்ரோல் யூனிட்டுடன் கனெக்ட் செய்யப்பட வேண்டும். அல்ல என்றால் எந்த இவிஎம்ஐ வைத்து, எந்த விவிபேட்டை வைத்து, எந்த கண்ட்ரோல் யூனிட்டை வைத்து உங்களால் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மேல் பிராக்டிஸ் செய்ய முடியும். இதை ஹேக் செய்ய முடியாது என்று மாதவ் தேஷ்பாண்டே ஏற்கனவே கூறிவிட்டார். ஆனால் இதை மேல் பிராக்டிஸ் செய்ய வைக்க முடியும் என்று அதையும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அவருடைய சொல்யூஷன் இதுதான். இந்த 3 சிஸ்டத்திற்கான ஒரு பேரிங் சிஸ்டத்தை நீங்கள் டெவலப் செய்து விட்டீர்கள்னா, எலெக்ஷனுக்கு பின் இந்த கண்ட்ரோல் யூனிட்டை நீங்கள் மாற்ற பார்க்கும் போது அந்த கண்ட்ரோல் யூனிட் பிடிபட்டு போகும். இது ஒரு தவறான யூனிட் என்று பிடிபட்டு போகும். ஆனால் இப்போ புதிய சொல்யூஷனை பற்றி நாம் சிந்திக்கலாம். எதற்காக 3 சிஸ்டம், எதற்காக 3 தனித்தனி கருவி என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் இதை ஒரே ஒரு கருவியில் உங்களால் இணைக்க முடியாது? எந்த இவிஎம் மிஷினில் நீங்கள் பட்டனை அமுக்கிறீர்களோ அதே இவிஎம் மிஷின், அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர், அந்த பிரிண்டர் உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பை கொடுக்கிறது. அதே கண்ட்ரோல் யூனிட் செய்யக்கூடிய வேலையை இதே இவிஎம் மிஷின் செய்ய முடியும். இதே இடத்தில் அந்த சேவ்க்கான ஆப்ஷனும் இருக்க வேண்டும். எப்படி நான் இதை உறுதிப்படுத்த முடியும் என்று நினைக்கும் போது, எந்த மிஷினில் அந்த ஸ்லிப் வருகிறதோ அதே ஸ்லிப் ஓட்டர் கையில் வர வேண்டும். ஓட்டர் அந்த ஸ்லிப்பை கிழித்து அதை உறுதிப்படுத்தி, ஓகே நான் போட்ட ஓட்டு இவருக்கு தான், இந்த சிம்பிளுக்கு தான் நான் ஓட்டை போட்டேன், அந்த கன்ஃபர்மேஷனுக்கு பின் அவர் கையாலே அந்த ஸ்லிப்பை மடித்து
அந்த ஸ்லிப்பை பேலட் பேப்பரில் போட்டால் மட்டும்தான் இந்த சிஸ்டத்தை ஃபுல் ப்ரூஃபாக பார்க்க முடியும். அதாவது 3 கருவி தேவையில்லை, ஒரே ஒரு கருவி இந்த 3 வேலையுமே பார்க்கணும். அப்போ தான் இது சாத்தியமாகும். சரி, இதற்கப்புறம் இன்னும் ஒரு சில சொல்யூஷன்ஸ்களை பார்க்கலாம். Since the EVM have been used for quite some time, the voter in general are familiar with their use. EVM should be retained. எத்தனையோ ஆண்டுகளாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை வைத்து தான் வோட்டர்ஸ் ஓட்டுகளை போட்டு வருகிறார்கள். அதனால் பேலட் பேப்பரை கொண்டு வருவது ஒரு சரியான சொல்யூஷன் கிடையாது. இவிஎம்ஐயே ரீட்டைன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சஜஷன் வந்திருக்கிறது. இவிஎம்ஐ நீங்கள் ஃபுல் ப்ரூஃப் செய்யுங்கள். அதற்காக நீங்கள் பேலட் பேப்பரை கொண்டு வந்தால்தான் இது சரி என்று அது சாத்தியப்படாது. ஏன்னா மக்கள் இதை கற்றுக்கொண்டார்கள். மக்களுக்கு ஓட்டு எப்படி போடணும்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா பட்டனை அமுக்கினால் அந்த ஓட்டு போடப்படும். ஆனால் அந்த ஓட்டு சரியாக போகிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அதற்கான உத்தரவாதம் கிடையாது. விவிபேட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் ஷுட் பி ரிமூவ். நான் ஏற்கனவே கூறியபடி விவிபேட்டையும் நீங்கள் நீக்கிவிடுங்கள், கண்ட்ரோல் யூனிட்டையும் நீக்கிவிடுங்கள். ரீப்ளேஸ்ட் பை எ சிம்பிளர் பிரிண்டர் கேப்பபிள் அண்ட் பிரிண்டிங் ஸ்லிப் ஷோயிங். ஒரு மிஷின், அதே மிஷினில் பிரிண்டர் வேலை பார்க்கணும், அந்த ஸ்லிப் வெளியில் வரணும். அந்த ஸ்லிப்பில் என்னெல்லாம் எழுதியிருக்கணும்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா த நேம் அண்ட் பார்ட்டி சிம்பிள் ஆஃப் த கேண்டிடேட் தட் கேன் voter vote ஃபார். அந்த கேண்டிடேட்டுடைய பெயர், அந்த கேண்டிடேட் போட்ட கட்சி சிம்பிள், இது ரெண்டுமே அந்த ஸ்லிப்பில் இருக்க வேண்டும். அ பார் கோட் விச் கேன் எனேபிள் மிஷின் கவுண்டிங் ஆஃப் த ஸ்லிப். ஒரு பார்கோட், அந்த பார்கோட் அந்த கவுண்டிங் ப்ராசஸை சுலபமாக்குவதற்காக இந்த 2 விஷயமே அதில் இருந்தால் போதும். 3வது சொல்யூஷன் என்ன? A paper on which the above information is printed should be of a good durable quality, capable of retaining the print information for minimum 7 years. எந்த ஓட்டை நீங்கள் போட்டீர்களோ மேலே இருக்கக்கூடிய அனைத்து இன்ஃபர்மேஷனுமே ஒரு ஸ்லிப்பில் உங்கள் கையில் அந்த ஸ்லிப் வர வேண்டும். அந்த குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா, இப்போ இருக்கக்கூடிய குவாலிட்டி 15 நாட்களில் போயிடும். உங்களுடைய கிரெடிட் கார்டில் எப்படி பிரிண்ட் ஆகுதோ, அந்த நீங்கள் பே பண்ணும்போது எப்படி ஸ்லிப் வருகிறதோ அதே போன்ற குவாலிட்டி தான் ஒரு 15 நாட்களில் அல்ல 1 மாதத்தில் அந்த ஸ்லிப் அழிஞ்சு போகும். இந்த இடத்துல என்ன கூறுகிறார்கள் என்றால் 7 வருடங்கள் அந்த ஸ்லிப் எப்போ வேணாலும் நீங்கள் ஆடிட் செய்ய முடியும் என்கிற விஷயத்தை நீங்கள் உறுதிப்படுத்தும்படி அந்த பிரிண்ட் குவாலிட்டி இருக்கணும். 7 வருடங்கள். As opposed to the current paper from which printer matter reportedly disappeared after rather short time. இப்போ இருக்கக்கூடிய பிரிண்டர் ஒரு சில நாட்களிலேயே அழிந்து போகிறது. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு சாலிடான, ஒரு ஸ்ட்ராங்கான பிரிண்டிங் குவாலிட்டி அந்த இடத்துல தேவை. A voter should be able to collect the slip from the printer directly without any election official having intervened or assist the voter in any way. நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு இடங்களில் ஓட்டர்ஸ் நிற்கிறாங்க, அவர் பட்டன் அமுக்கி விட்டுறாரு. இல்லை போலிங் ஆஃபீஸர் அங்கே உட்கார்ந்து கொண்டு ஆமாம் உங்களுடைய ஓட்டை நான் போட்டேன், நீங்கள் போடக்கூடிய ஓட்டை அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நீங்களே அந்த ஸ்லிப்பை மடித்து ஒரு பாக்ஸில் போட்டால் அது உங்களுடைய கன்ஃபர்மேஷன். ஆல் ஸ்லிப்ஸ் இன் த காமன் பேலட் பாக்ஸ் ஷுட் பி machine counted based on the barcode printed on each slip. நீங்கள் போடக்கூடிய அந்த பேலட் பாக்ஸில் நீங்கள் எந்த ஸ்லிப்பை போடுறீர்களோ அதில் இருக்கக்கூடிய இந்த பார்கோடை வைத்து, மிஷினை வைத்து, அந்த எப்படி நோட்டெல்லாம் நீங்கள் எண்ணுறீர்களோ நோட் மிஷின், அதே போன்ற ஒரு ப்ராசஸ் இந்த இடத்துல இருக்கணும். அது உங்களுடைய ஓட்களை கவுண்ட் செய்யும். இதுதான் இந்த ஃபுல் ப்ரூஃப் ப்ராசஸருக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன். அதற்காக எத்தனை பேர் வேலை பார்ப்பார்கள் என்று நினைக்கலாம். எப்படி இது சாத்தியம்? இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம். நாங்கள் 3 சிஸ்டம் வச்சுருக்கோம். மிஷின் இருக்குது, ஓட்டு போடுறதுக்கு, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு விவிபேட் இருக்குது, அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சேவ் செய்வதற்காக ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. இதற்கு மேலே என்ன சிம்பிள் விஷயம் தேவை? இந்த இடத்துல தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை நீங்கள் உணர வேண்டும். இந்தியா போன்ற நாடு சந்திரயானத்தை அனுப்பும் போது, அவ்வளோ பெரிய டெக்னாலஜியை இந்தியாவில் கண்டுபிடிக்கும் போது, ஏன் இந்த சாதாரணமான சிஸ்டத்தை ஒரு டிரான்ஸ்பரண்ட் முறையில் நாம் தயாரிக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் சரியானதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா மக்களுக்கு அது மீது நம்பிக்கை கிடையாது. மக்கள் அதை கேள்வி கேட்கிறார்கள். ஒரு வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எலெக்ஷன் கமிஷன் பல்வேறு இடங்களில் இவிஎம்ஐ பற்றின பல்வேறு கேம்ப்ஸ்களை நடத்தி வருகிறது. இதை நீங்கள் நம்பணும்.
இதுதான் சரியான வழி, இப்படி தான் நீங்கள் ஓட்டு போடணும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த பதிலை நீங்கள் கேட்கணும். இதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் பேலட் பேப்பரில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் ஓட்டே போடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் நீக்கி விடுவோம். அப்போ எதுதான் சரியான நேரம்? இந்த 2 மாதத்தில் நீங்கள் பேலட் பேப்பரை வைத்து ஓட்டு போட வைக்க முடியும் என்றால் கிடையாது. அதற்கான கால அவகாசம் தேவை. 2வது, இவ்வளோ ரூபாயை நாம் செலவு செய்து இத்தனை வருடங்களாக மக்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி இருக்கிறோம். அதாவது பேலட் பேப்பரை தாண்டி ஒரு நல்ல அட்வான்ஸ் சிஸ்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கை மீது சேலஞ்ச் வரும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படி, மக்களுக்காக தான் நாங்கள் வேலை பார்க்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தும்படி இந்த 3 மிஷன் சிஸ்டத்தை தூக்கி போட்டு சிங்கிள் மிஷன் சிஸ்டத்தை வைத்து, அந்த சிங்கிள் சிஸ்டம் எப்படி வேலை பார்க்கணும் என்றால், உங்கள் கையில் அந்த பிரிண்ட் வரணும். அந்த பிரிண்ட்டை நீங்களே உறுதிப்படுத்தி நீங்கள் மிஷினில் எடுத்த அந்த பிரிண்ட்டை பேலட் பாக்ஸில் போட்டு அந்த பேலட் பாக்ஸை நீங்கள் எடுத்து எண்ணும் போது அது இன்னும் ஸ்ட்ராங்காக எவிடன்ஸாக உங்கள் கையில் போட்ட ஓட்டு சரியான இடத்தில் போனது என்கிற அந்த கன்ஃபர்மேஷனை நீங்களே கொடுப்பீர்கள். அதாவது நீங்களே உறுதிப்படுத்திய அந்த ஓட்டு. இப்போ சிந்தித்து பாருங்கள், இவிஎம் என்கிற இந்த வார்த்தை சரியானதா அல்ல எலக்ட்ரானிக் voting சிஸ்டம், அதாவது இவிஎஸ் என்கிற இந்த வார்த்தை சரியானதா? ஓட்டு பேலட் பேப்பரை வைத்து போட வேண்டுமா, அல்ல இதே இவிஎம்ஐயே ஒரு பெட்டர் ப்ரூஃப், ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமாக மாற்றி மக்கள் கையில் அந்த ஸ்லிப்பை கொடுத்து அந்த ஸ்லிப்பை வைத்து கவுண்டிங் நடத்த வேண்டுமா? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.